வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில பர்ச்சேஸ் ஆர் சேல் என்ட்ரி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுங்க. நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம்னா உங்களுக்கு பார்ட்டி நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு சண்டே டெட்டாரு கிரெடிட்டாரு அவங்களுடைய எல்லா நேம் லிஸ்ட்டும் வரும். அதே மாதிரி சேல் என்ட்ரி போடும்போது அதே மாதிரி வருங்க. உங்களுக்கு கிரெடிட்டார் டெட்டார் ரெண்டு காமனா கலந்து எல்லாமே வருங்க. ஸோ அப்போ நம்ம அந்த பர்டிகுலர் வவுச்சர் டைப்ல வந்து பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கிரெடிட்டாரோட லிஸ்ட் இப்ப யாரு கஸ்டமர் இருக்கிறாங்களோ அத்தனை அத்தனை கஸ்டமரோட பேர் மட்டும் தான் வரணும். கிரெடிட்டாரோட பேர் மட்டும் தான் வரணும். அதே மாதிரி சேல் என்ட்ரி போடுறோம்னா உங்களுக்கு அந்த டெட்டார்ஸோட பேர் மட்டும் தான் வரணுங்க. ஸோ கிரெடிட்டாரோட பேரு சேல்ஸ்ல வரக்கூடாது. அப்படின்னா அந்த குரூப் வைஸ் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் டைப்குள்ள நம்ம கான்ஃபிக் பண்றது, எப்படி என்ட்ரி லெவல் அதை கண்ட்ரோல் பண்ணி என்ட்ரி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காமனா லெஜர் இருக்கும்போது ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா லெஜரும் வேண்டாம்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப்குள்ள வந்து அந்த குரூப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ வாங்க அது எப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு என்ட்ரி வைக்கிறேங்க. இப்போ நான் வவுச்சருக்குள்ள கேட்வே ஆஃப் டேலியில் வவுச்சர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் வைக்கிறேனுங்க. இதில் வவுச்சர் கிளாஸ் ஜிஎஸ்டிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேட் ஒன்று கொடுத்துக்கிறேங்க. டேட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்ட்டி நேம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன நேம் லிஸ்ட் ஆகுதுன்னா எனக்கு கிரெடிட்டாரும் லிஸ்ட் ஆகுது, டெட்டார்ஸ் இருக்கிற காமனாக இருக்க எல்லா லெஜருமே லிஸ்ட் ஆகுதுங்க. எனக்கு இந்த லிஸ்ட் வேண்டாம். காமனாக எனக்கு வந்து இப்போ சேல்ஸ் போடுறேன்னா டெட்டார் மட்டும் வரணும். ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொன்ன முன்னாடி. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்க நம்மளுடைய ஓஷோ டைப்புக்குள்ள. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டேனுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் வவுச்சர் டைப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இதுல நேம் ஆஃப் கிளாஸ் நம்ம வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணி வச்சிருப்போங்க ஒவ்வொரு வவுச்சர் டைப்புக்கும் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ்க்குள்ள. அதுல நான் வவுச்சர் கிளாஸ்க்குள்ள இங்க என்டர் கொடுத்து உள்ள போறேன். இதுல நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்ப சேல்ஸ்க்குள்ள எந்த குரூப் வர வேண்டாம் அப்படின்னா கிரெடிட்டாரோட சண்டரி கிரெடிட்டாரோட குரூப் வந்து எதுவுமே ரிலேட்டட் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் குரூப் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எதுவுமே வர வேண்டாங்க எனக்கு. ஸோ குரூப் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வச்சிருப்போம். நம்ம லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லெஜர் இருக்கு, 2000 லெஜர் இருக்குன்னா இதை வந்து நம்ம ஸ்பிட் பண்ணி பிரிச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து கிரெடிட்டார்ல ஒரு 1000 லெஜர் இருக்கும், சண்டரி டெட்டாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லெஜர் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இதை ஸ்பிட் பண்ணும்போது உங்களுக்கு பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சண்டரி கிரெடிட்டார் அப்படிங்கிற லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி போடும்போது வராதுங்க. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ வந்து பண்றோம். ஸோ இப்போ நான் கிரெடிட்டாருக்கு வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டேன். அந்த கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 லெஜர் இருக்குன்னா அந்த லெஜர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராதுங்க. அதே மாதிரி இன்க்ளூட் தீஸ் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சண்டரி டெட்டார்ஸ் மட்டும்தான் நான் சேல் என்ட்ரி போடும்போது வரணும். மற்ற குரூப் எதுவுமே வரக்கூடாதுங்க. அந்த எந்த சண்டரி கிரெடிட்டாரோ இல்ல வந்து பேங்கோ இல்ல வேற அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய எந்த லெஜருமே வரக்கூடாதுங்க எனக்கு. இந்த சண்டரி டெட்டார் அப்படிங்கிற குரூப்புக்குள்ள எத்தனை லெஜர் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு என்ட்ரியில உங்களுக்கு வரணும். அப்படிங்கும் போது நான் இன்க்ளூட் திஸ் குரூப்ஸ்ல வந்து சண்டரி டெட்டார்ஸ் கொடுத்துட்டேன். எக்ஸ்க்ளூடுங்கிறது கிரெடிட்டாருங்க. ஸோ உங்களுக்கு இன்க்ளூடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சண்டரி டெட்டார்ஸ். அப்போ இல்ல எனக்கு எனக்கு சண்டரி டெட்டார் மட்டும் வரணும், வேற எதுவுமே வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் கூட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துல இன்க்ளூட் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு வரும், மத்த எந்த குரூப்புமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நான் இன்க்ளூடே நான் கொடுத்துறேன், இது மட்டும் தான் வரணும், எக்ஸ்க்ளூட் நான் எதுவும் கொடுக்கலாம். இப்போ இன்க்ளூட் மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்ட்ரியை சேவ் பண்றேன். இங்கேயும் வந்து கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ என்னாச்சு வவுச்சருக்குள்ள போறேன். போயிட்டு திருப்பி நான் உங்களுக்கு பார்ட்டி நேம் கொடுக்கும்போது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க. லிஸ்ட்ல வந்து சண்டரி டெட்டார்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் குரூப் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 லெஜர் வச்சிருக்கிறேன். இது மட்டும் தான் வருது. சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. பார்ட்டி நேம்குள்ள போயிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் ஆல்ட்ரேஷனுக்குள்ள போறேன். இது சண்டரி டெட்டார்ஸ் தான் இருக்குங்க. அதே மாதிரி இங்க லோகோ ட்ரேடர்னு ஒரு இன்னொரு லெஜர் வச்சிருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டரி டெட்டார்ஸ். இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய இந்த 4 லெஜரையும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுங்க. இதெல்லாமே சண்டரி டெட்டார் கீழே தான் இருக்குங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த சண்டரி கிரெடிட்டாரு பேங்க் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வராதுங்க. இன்க்ளூட் பண்ணிருக்கிற குரூப் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகுங்க. அதே மாதிரி நான் ஜிஎஸ்டி சேல்ஸுக்கு பண்ணேன். இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம், கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிரான்சாக்ஷன் வவுச்சருக்குள்ள போயிட்டு நான் இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ்க்குள்ள போறேன். ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேனுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்ஸ்ல எல்லா லெஜருமே வருது. ஸோ உங்களுக்கு கிரெடிட்டர் லெஜர் வருது, உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் லெஜர் வருதுங்க, கேஷ் வருது. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு டெட்டாருக்குள்ள இருக்கக்கூடிய லெஜருமே எல்லாமே வருது. சேம் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஆல்டர் போயிட்டு ஓச்சர் டைப் போயிட்டு ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்க்குள்ள போயிட்டேன். இந்த இடத்துல கிளாஸ் இல்லை, நான் புதுசாக ஒரு கிளாஸ் ஜிஎஸ்டிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்றேன். நேம் கொடுத்துட்டேன், என்டர். இதுல வந்து நான் எக்ஸ்க்ளூட் கொடுக்கல, இன்க்ளூடே கொடுத்துக்கிறேன்.
என்ன கொடுத்துட்டேன், எது மட்டும் வரணும் எனக்கு பர்ச்சேஸ்க்கு, சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப் மட்டும் வரணும். ஸோ வேற ஏதாவது ஒரு குரூப் நீங்க சப் குரூப் நிறைய வச்சிருந்தீங்க, சன்ட்ரி கிரெடிட்டார் மட்டும் இல்லாம வேற ஏதாவது சப் குரூப் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வர குரூப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வேற ஏதாவது குரூப் வச்சிருந்தீங்கன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே நீங்க சப் குரூப் நிறைய வச்சிருந்தீங்கன்னா அந்த குரூப்பையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பண்ணிட்டு இப்போ நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி காமனா நான் செலக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் கொடுத்துட்டு ₹1 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறோங்க. இப்போ நான் கேட்வே ஃபைல் இருந்துட்டு டிரான்சாக்ஷன் வவுச்சருக்குள்ள போயிட்டேன். ஸோ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பர்ச்சேஸுங்க. ஸோ நம்ம F9 பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி கிளாஸ் கம்பல்சரி நீங்க செலக்ட் பண்ணணுங்க. இந்த என்ட்ரி வைக்கிறீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப் கிளாஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம இதை கான்ஃபிக் பண்ணிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த கிளாஸ் வந்து கம்பல்சரி நீங்க பண்ணணும். கிளாஸ் நீங்க செலக்ட் பண்ணலீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வராதுங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு இந்த லெஜர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரெடிட்டாரோட மட்டும் தான் வருதுங்க. பாத்தீங்கன்னா தெரியுங்க சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அதுக்கு அண்டர் ஹெட் அது மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார் தான் வச்சிருக்கிறோங்க. பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார் மட்டும் தான் வரும். இப்போ நான் வவுச்சர் கிளாஸ் செலக்ட் பண்ணாம நான் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகுங்க. ஏன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வவுச்சர் டைப்ல வவுச்சர் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த வவுச்சர் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்க கம்பல்சரி வவுச்சர் கிளாஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்க டேலில நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ₹99 வந்து பாத்தீங்கன்னா டேலியோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வந்து அதோட லிங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்க்குள்ள போய் லாகின் பண்ணி வந்து நீங்க டேலியோட இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆழமா கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.